பிரதமருடைய கான்வாய், தமிழக முதலமைச்சர், ஆளுநர், பிரதமர் இவங்களுடைய கான்வாய் ஒட்டுமொத்தமாக வருகிறது. காட்சிகளில் நம்ம பார்க்குறோம். பாஜக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேவராட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்றவையும் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது காவல்துறை வாகனங்கள் அணிவகுக்க அந்த கான்வாய் வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அரசு விழா தொடங்க இருக்கிறது. திருச்சியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச முனையம் திறக்கப்படக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தினுடைய புதிய முனையம் திறக்கப்படுகிறது. இதன் மூலமாக 6 மடங்கிலான புதிய அளவிலான பயணிகளை கையாள முடியும். ஏற்கனவே இருப்பதை காட்டிலும் 6 மடங்கு பெரிய புதிய விமான நிலையத்தினுடைய முனையம் இருக்கிறது என்பது இந்த திட்டத்தின் சிறப்பு. அதோடு முடிவுற்ற ரயில் திட்டங்கள், அதாவது மின்மயமாக்கப்பட்ட பாதைகளையும் பிரதமர் அதில் ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார். புதிதாக போடப்பட்ட இரட்டை வழித்தட ரயில் அங்கேயும் தொடங்கி வைக்கிறார். அதே போல் NH சாலைகள் பல இடங்களில் நிறைவுற்றிருக்கிறது. அந்த சாலைகளையும் கூட பிரதமர் 4 இடங்களினுடைய இணைக்கக்கூடிய சாலைகள் அதை திறந்து வைக்கிறார். அதோடு புதிய பைப்லைன் போடக்கூடிய பணிகள், அதாவது கேஸ் கொண்டு செல்வதற்கான எரிவாயு கொண்டு செல்லக்கூடிய பணிகள், இதனுடைய மதிப்பே 9,000 கோடி ரூபாய் அப்படின்றாங்க. இந்த 9,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த புதிய பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதோடு NITயில் விடுதி ஒன்று கட்டப்படுகிறது. அதே போல் துறைமுகத்தில் அதற்கான சிறப்பு கட்டடம் ஒன்றும் கட்டப்படுகிறது. இந்த மாதிரியாக பல்வேறு பணிகள், இதனுடைய மதிப்பு 20,000 கோடி ரூபாயாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார். தொடர்ந்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்க. கோட்டீஸ்வரன், நம்ம எதிரெதிர் துருவங்கள், குறிப்பாக சித்தாந்த ரீதியிலான எதிராக இருக்கக்கூடிய 2 பேர் ஒரே மேடையில் இருக்காங்க. ஆனால் இதனுடைய அடிப்படை மாநில நலன். ஆனால் மாநில நலனுக்கான நிதியை கூட மத்திய அரசு கொடுக்கவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டை தமிழக அமைச்சர்கள் முன்வைக்கிறாங்க. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? இல்லை, அதற்கு அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா, ஐயா திரு பிரதமர் கவர்னரிடம் அதிகமாக பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் முதலமைச்சர்கிட்ட அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு உண்டான அந்த குறைந்தபட்ச நாகரிகம் இல்லை அந்த டிப்ளமசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை தான் பார்க்க முடியுது. அதை தாண்டி ஒரு நிமிடமோ 2 நிமிடம் நின்று வேறு விஷயங்கள் பேசுகிறதோ இல்லை ஒரு ஓப்பன் டாக் அப்படின்ற மாதிரி இதுவரையிலும் இல்லை. இப்போ இதுவரையிலும் நடக்கிற இந்த நிகழ்வுகள் பார்க்கும்போது இவங்களோட பாடி லாங்குவேஜ் ஆனது, முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அவரோட அந்த ஸ்பீச் காப்பியில் பார்த்திங்கன்னா திராவிட மாடல், மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இந்த ரிசர்வேஷனு, மாணவ சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறோம், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பாரதிதாசனோட அந்த கொள்கை பார்த்திங்கன்னா அந்த திராவிட கொள்கையை சார்ந்தது, தமிழே முழங்கு, இந்த மாதிரி இருக்குது அவரோட ஸ்பீச்சு. பிரதமரோட ஸ்பீச் பார்த்திங்கன்னா இந்தியா வளர்கிறது, இந்தியா இன்றைக்கி சர்வதேச நாடுகளோடு ஒப்பிடும்போது அதனுடைய தரவரிசை மேலே போயிருக்கிறது, மாணவர்கள் சமுதாயம் முன்னேறணும், ரைஸ் ஆஃப் இந்தியா, ரைஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகங்கள் மேலே அப்படின்ற மாதிரி. அப்போ இது என்னென்னா, இந்த 2 ஸ்பீச்சுமே ஒரு 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 நார்மலாக பேசக்கூடிய ஒரு தலைவர்களோட கருத்துக்களாக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு மக்கள் சார்ந்த அந்த அரசியல் இன்னும் குறைவாகவும் மக்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு அரசியல் தான் இங்கே இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பேசுகின்றோ இல்லை நம்மளாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிவாரணம் அப்படின்றது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50% நிகழ்ச்சிகள் முடிவடைந்து விட்டது. இன்னும் 50% நிகழ்ச்சிகள் எனது சிந்தனை சரியாக இருக்குமே. ஆனால் இல்லை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 ஹவரில் இந்த ஃபங்க்ஷன் மொத்தமாகவே முடிஞ்சிடும். இந்த ரயில்வே ட்ராக் இனாக்ரேஷன் ஆகட்டும், இல்லை பைப்லைன் இனாக்ரேஷன் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு விமான நிலையத்தில் இந்த அடிஷ்னல் டெர்மினல், இது எல்லாமே போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இருக்கும். பட் நிவாரணம் அப்படின்றது இன்றைக்கி அஜெண்டாவில் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது இதுவரையிலும் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது. இதில் இன்னொன்று நுனி அரசியல் தான் இருக்குது தவிர்த்து அந்த நம்ம முன்னாடியே பேசினப்போ அந்த எதிர்மறை அரசியல் இதுவரையிலும் வெளிப்படலை, இனிமேல்ட்டும் வெளிப்படக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை. இது ஒரு டிப்ளமேட்டிக் ஃபங்க்ஷனாக தான் நிகழும்னு நினைக்கிறேன். பிரதமர் வந்திருக்கிறாரு, வந்த பிரதமருக்கு தமிழகம் சார்பாக நன்றி தெரிவிக்கணும், வரவேற்கிறன்ற அந்த ஒரு நிலைப்பாடில் தமிழக முதலமைச்சர் இருக்கார். பிரதமரை பொறுத்தவரையிலும் இந்த மக்கள் எனக்கு பிடிக்குது, தமிழகத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பட்டும் படாத அரசியலை நோக்கி தான் போகிறது. அப்போ இந்த பட்டும் படாத அந்த அரசியலில் இருக்கக்கூடிய சீரியஸான பிரச்சனைகளை இந்த 2 தலைவர்கள் பேசுவார்களான்றது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகமாக தான் இருக்கிறது. இல்லை, அது ஏற்கனவே நேரடியாக சென்று பிரதமரை பார்த்து வலியுறுத்தி இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அதற்கு இப்போ தீர்வு கிடைத்தாகணும் இல்லைங்களா?
இல்லைங்க, ஒரு அறிவிப்பாக கூட அது வரலாம். இல்லை போகும்போது ஒரு ஃபைலை கொடுத்து நாங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நிவாரணம் கேட்டீங்க, குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதற்கு முன்னாடி சென்னையில் கேட்டீங்க. ஏன்னா ஒரு ரயில்வே துறையில் ஒரு தண்டவாளத்தை தொடங்கி வைக்க நேரம் இருக்கிறது. ஒரு புதிய முனையகம் விமானப்பட ஏர்போர்ட்டில் வந்து பண்ணுறோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்து முதல்ல நான் ஒண்டி தான் இங்கே பிரதமரே வந்திருக்கிறேன் அப்படின்றத பதிவு செய்கிறார். அப்போ என்னென்னா இதுவரையிலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு எந்த ஒரு பிரதமருமே வந்தது கிடையாது. ஐயா திரு மோடி அவர்கள் தான் முதல் பிரதமர் அங்கே வந்திருக்கிறார். இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியுது, இதற்கெல்லாம் வந்து ஒரு பேச்சு கொடுக்க முடியுது. அப்படின்னும் போது அதிகப்படியான மக்கள் பாதிப்பு என்பது இன்றைக்கி வந்து சென்னை மாநகராட்சி பகுதியில் 4 மாவட்டங்கள் வட தமிழகத்தில், அதே மாதிரி உங்களுக்கு தெற்கு மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு 4 மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. முக்கியமான பிரச்சனை அது. மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அதை பற்றி ஒரு பேசுபொருளோ இல்லை அதை பற்றின ஒரு மக்களோட அந்த தேவைக்கு ஏற்ப ஒரு விடையோ அது மாதிரி கிடைச்சதுன்னா அது வந்து பிரதமர் அவர்கள் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதற்கு உண்டான அந்த தோரணையோ இல்லை அதற்கு உண்டான அந்த சமிக்கைகள் இன்னும் வெளிப்படவில்லை. இந்த நிகழ்வானது வந்து ஒரு சம்பிரதாயம், ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக மக்களுக்கு அப்படின்னும் பொழுது வந்து இதில் வந்து இன்னும் ஒரு தெளிவு வரவில்லை என்பது தான் என் பொருள். இன்னும் கோரிக்கையாக கூட பேசும்போது கூட வைத்திருக்கலாம். நிறைய மாணவர்கள் தமிழகத்தில் தென்பகுதியில் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாணவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட முதலமைச்சரோ பேசியிருக்கலாம். அவரும் வந்து அதை பற்றி பேசலை. ஒரு நாகரிகம் கருதி வெறும் அந்த அஜெண்டா ப்ரோக்ராம் என்னவோ அந்த ப்ரோக்ராம் பற்றி தான் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த எழுதப்பட்ட அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே தான் இந்த அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறது இதுவரை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.